Vijay sir is very, he's very talented with that kind of thing. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஹீல் டூ தட். ஆனால் நான் அந்த இம்பல்ஸ், அந்த இம்ப்ரூவைசேஷனை ஐ ஷுடன் ட்ராப் இட். அந்த சேம் மீனிங் இருக்கும், அந்த சேம் டயலாக்ஸ் இருக்கும், பட் ஹவு தே சேஞ்ச் இட் ஆர் ஹவு தே ஹைலைட் சம்திங் டிஃப்ரெண்ட். விஜய் சேதுபதி சாருக்கு கொடுத்த அந்த கட்டை விட உங்களோட கட்டை அதிகம், ஐ திங்க். ஓ வாவ். எஸ், படம் ஃபுல்லா சம்திங் எல்ஸ் எங்களுக்கு ஒரு மேஜிக் பண்றீங்க, ரைட்டா? ஐயோ, அது தெரியாது. அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்பா. எஸ், யூ ஆர் ஆக்டிங் வித் போத் ஆஃப் them actually. இது தமிழ் சினிமாவோட, தமிழ் ஆடியன்ஸோட செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமனாலிட்டி வித் போத் ஆஃப் த ஹீரோஸ் ஹஸ் பீன் தட் தே வெரி பேஷண்ட் வித் மீ. அண்ட் எனக்கு ஐ அம் லேர்னிங் அ லாட். இப்போ நாட் ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. Vijay sir is a very different person from SK sir. சிவகார்த்திகேயன் கன்னை கரெக்டா பிடிச்சிருக்கிறவரா? You will see it. I think it's a really raw and amazing kind of look for Shiva sir. ருக்மிணி வந்து ஒரு படத்துல வந்து கிளாமர் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? பார்க்கலாம். If some director thinks that இது ஒரு கிளாமர் மாதிரி ஒரு ரோல், but I want Rukmini to act in it, I think that is also very difficult to look like you own the world. அது ரொம்ப கஷ்டம். ட்ரெஸ் முன்னாடி எம்பாரசிங்கா ஏதாச்சும் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க? Yes, of course. நாங்கள் எல்லாரும் பண்ணிருப்போம், I'm sure. இல்லை, I will not be elaborating, Yogi. You gave me option. நீங்க I am not elaborating. Okay. அப்பா என்னடா அது? ஓஹோ, வேற யாராச்சும் பிரஷ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிரஷ்ஷா? சீ, நோ. My god. யாரையாச்சும் பிராங்க் பண்ணிருக்கீங்களா? My dad found his old whoopee cushion, kept it under my grandfather's chair. So ஈவினிங்ல அவங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாங்க. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Hi. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா ருக்மிணி வசந்த் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ருக்மினி மீன்ஸ் ஐ திங்க் ஸ்மால் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஃபன்னியான ஒரு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கு நல்லா இருக்கு. இந்த ருக்மிணி அப்படின்ற ஏதாவது மீனிங் ஏதாவது இருக்குதா? அதாவது ஸ்பெஷலா? இல்ல, இட்ஸ் a mythological பேர் தானே. ஸோ அதுல எனக்கு அந்த மீனிங் தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் a very traditional old fashioned name. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like an old fashioned name. So we know Rukmini, so Rukmini is something yeah, I think it's just a slightly different version. Okay, so yes, விஜய் சேதுபதி சார் கூட ஒவ்வொரு ஆக்டரும் நடிக்கும்போது நாங்க கேட்குற ஒரு இந்த கொஸ்டின் தான், அவர் ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரு. ஆமா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டரா நம்ம வந்து நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு இது இருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி I did not want to, I don't think as an artist. Okay. I'm quite young. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ I don't have the experience to அந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணதுக்கு I don't have that kind of experience. ஆனா அந்த இம்ப்ரூவைசேஷன்ஸ்க்கு நான் மேட்ச் பண்ணணும். Okay. I don't want to introduce a new improvisation. Vijay sir is very, he's very talented with that kind of thing. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ he'll do that. ஆனால் நான் அந்த இம்பல்ஸ், அந்த இம்ப்ரூவைசேஷனை ஐ ஷுடன் ட்ராப் இட். அது மட்டும் என்னோட objective in this kind of scene. But you learn a lot about an artist. ஒரு டேக்ல அவங்க எப்படி அந்த சேம் மீனிங் இருக்கும், அந்த சேம் டயலாக்ஸ் இருக்கும், பட் ஹவு தே சேஞ்ச் இட் ஆர் ஹவு தே ஹைலைட் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லேர்ன்ட் a lot about that. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே ருக்மிணி வசந்த் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபிலிம்ல வந்து நம்மள வந்து என்டர்டெயின் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைச்சது. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு கொடுத்த அந்த கட்டை விட உங்களோட கட்டை அதிகம், ஐ திங்க். ஓ வாவ். எஸ், படம் ஃபுல்லா சம்திங் எல்ஸ் எங்களுக்கு ஒரு மேஜிக் பண்றீங்க, ரைட்டா? ஐயோ, அது தெரியாது. அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்பா. எஸ், யூ நோ த லைன், யோகி. நீங்க பார்க்கணும், சினிமா பார்த்துட்டு நீங்க பார்க்கணும். பட் I can say that it's definitely an entertainer. I mean, already when you have Vijay sir, அதுக்கப்புறம் யோகி பாபு சார் கூட இருக்காங்க, அவங்க அந்த comedic chemistry இருக்கு இல்லையா, that you know already it's going to be an entertainer. எனக்கும் அது when I heard the narration of the story, I really loved that. ஓகே. நான் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து அது எல்லா ஆக்டருக்கும் நடக்காது. பட் யூ டிட் சம்திங் எல்ஸ் வித் சப்தா சாகரச்சி எல்லோ. அது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஏபி, ஸோ 2 பாட்டு நாங்கள் பார்க்கும்போது
பிரியா சம்திங் எங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏஸில் ஏன்னா அந்த வேரியண்ட் வேற, ஸோ இந்த வேரியண்ட் வேற, ஒவ்வொரு படத்துலையும் உங்களோட ஆக்டரா வந்து உங்களை மாற்றிக்கிறது, அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அதுக்கு ஏதாவது மெனக்கிடுவீங்களா உட்காந்து? இல்லை, அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யூ டோன்ட் நோ ஹவு இட் வில் டிரான்ஸ்லேட். ஸோ நம்மளுக்கும் அந்த சப்தசாகரதாச்சியில் சைட் ஏ சைட் பி பண்ணும்போது வி டிட் நாட் நோ தட் இந்த கேரக்டர் எல்லாருக்கும் இவ்வளோ இந்த லெவலுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு. வி டென்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஐடியா. I knew it was a very beautifully written character, and நம்ம டைரக்டர் ரொம்பவே டெலிகேட்டாக ரொம்ப சட்டிலாக டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. that much I knew. Okay. But I didn't know that people would respond to that character, you know, with such love everywhere. எல்லாரும் we made the film in Kannada initially, but அந்த கன்னடா டப்பே இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு, கன்னடாவில் ஒரு படம் பார்த்துட்டு, people who maybe couldn't understand Kannada or whatever still connected with it. Yes. So அது predict பண்ண முடியாது. So I'm hoping that ஏஸ்ல கூட என்னோட கேரக்டர் பேர் ருக்மிணி தான். Okay. So ருக்கு அங்க I hope that there will be, I think சில விஷயம் இருக்கு அந்த கேரக்டர்ல கூட, பட் அது நாங்க predict பண்ண முடியாது. We just have to work as hard as possible. அந்த படம் ஷூட் பண்ண போது அதுக்கப்புறம் you have to just leave it to see how people respond. தமிழ் சினிமா ருக்கு அப்படின்ற அந்த பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ருக்கு ஃப்ரம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருடைய துல்லாத மலமும் சொல்லுவோம். அந்த ருக்கு 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 ரோஸ் இந்த மாதிரி சாங்ஸ் இந்த மாதிரிலாம். Of course. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்ட்ட நீங்கள் வந்து அதாவது தொடர்ந்து 2 படங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா தமிழில் வந்து இப்போ நீங்கள் தமிழ் வந்து பேசணும் அண்ட் வந்து மேக்ஸிமம் கன்னடா அண்ட் தமிழ் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி சம்வேர் இருக்கும். இல்லை, ஐ திங்க் மோர் கன்னடா அண்ட் தெலுங்கு கொஞ்சம் அங்கே அப்படி சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஐ திங்க் மேபி மலையாளம் தமிழுக்கு இன்னும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது யூ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஜர் டு லாட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ எல்லாருக்கும் புரியும். Yes. But maybe we will not know how to speak it so fluently. Okay. And நாங்க பேசும்போது we will be a little maybe stumbling or I am. But புரியும். ஓகே. நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியுது, நீங்க நல்லா எனக்கு தமிழ்ல எனக்கு பேசுறீங்க. ஆமா, கொஞ்சம் புரியுது. பேசும்போது I am trying 30%. 70% you will கொஞ்சம் புரியுது. நான் பேசுறது புரியுது தானே? Of course. Yes. Okay. உங்க பேசுறது I understand 100%. But எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு இட்ஸ் a little different. ஸோ டைரக்டர் ஆறுமுககுமார், ஸோ அவருடைய டைரக்ஷனில் அதாவது இது வந்து கமர்ஷியலான ஒரு படம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் கட்லேயே தெரியுது, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து இவர் ஒவ்வொரு டயலாக் வந்து வச்சிருக்காரு, ஒவ்வொரு லீட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அவருடைய டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கு? அவர் என்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து இது இந்த மாதிரிலாம் வேணும் அந்த மாதிரி கேட்குறாரு, எப்படி இருக்கு? So it was really nice working with Aru sir, because அவங்க ஃபர்ஸ்ட் படம்ல கூட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அதுல கூட இட்ஸ் லைக் அ பிளாக் காமெடி ஸ்டைல் இல்லையா? ஸோ இதுல கூட காமெடி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ரியலி குட் ஃபார் மீ டு லேர்ன் காமெடி, பிகாஸ் என்னோட இது வரைக்கும் ஆல் த ஃபிலிம்ஸ் ஐவ் டன் ஆர் மோஸ்ட் ட்ராமா, கொஞ்சம் இன்டென்ஸா ஒரு ரோல். கன்னடால கூட ஆக்டிங் பேஸ்டாவே நிறைய இருக்கும். இல்ல காமெடில கூட ஆக்டிங் தானே இருக்கு. இது எப்படி நான் சொல்றது, இட்ஸ் லைக் a பெர்ஃபார்மன்ஸா ஒரு கேரக்டர் எல்லாமே அப்படிதான். இல்ல பட் so to explore comedy and comic timing ரொம்பவே it's a very difficult task. You can make people cry and to make them laugh is a very difficult task. So you know, I was working with the masters. So to see Aru sir direct Yogi Babu sir, illana to see Aru sir directing Vijay sir, appo I learned a lot about like pauses. Okay. Ingi oru chinna pause kudtha maybe and the humor innum எக்ஸ்ட்ரா ஆயிடும். இல்லைன்னா இங்க இது ஃபுல் ஒரு ஃபாஸ்டா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டா மேபி இட் பி ஈவன் ஃபனியர். ஸோ ஐ வாட்ச் யூ நோ தீஸ் ரியலி அமேசிங் ஆர்டிஸ்ட் ஒர்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எக்ஸ்பெரிமெண்டிங் அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு ஐ திங்க் ஐ லேர்ன்ட் அ லாட். அண்ட் ஆரு சார் வாஸ் ஆல்சோ டிரெக்டிங் இட். நோ ஸோ ஆஸ் அ வியூவர் ஹீஸ் வாட்சிங் இட் அண்ட் ஹீஸ் சேயிங் இல்ல இது கொஞ்சம் ஃப்ளோல சொல்லிடுங்க. ஹீஸ் டெல்லிங் அன் அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் யூ see how that makes it better. So you also learn as an artist, you imbibe that. இப்போ going forward எனக்கு ஒரு இன்கேஸ் எனக்கு ஒரு காமெடி ரோல் கிடைச்சிட்டா ஐ வில் ரிமெம்பர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் தம் ஐ திங்க். ஓகே. ஸோ ருக்மிணி இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு டேரக்டர் வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு எனக்கு என்னோட படத்துக்கு உங்களை வந்து நான் வந்து ஒரு ஹீரோயினாவோ ஒரு லீட் ஆர்டிஸ்டாவோ ஒரு கேரக்டரோ நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி வந்து உங்களை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணுங்க அப்படின்னா நான் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது? No, I think அந்த கேரக்டர்ல there's always something in the character. அந்த கேரக்டர்ல ஏதோ ஒரு ஆர்க் இருக்கு, ஏதோ ஒரு growth. It doesn't have to be negative, positive. ஏதோ ஒரு growth இருக்கணும்.
அண்ட் பட் நான் எதனால கேட்குறேன் அப்படின்னா உங்களுடைய படங்கள் அதாவது நாங்கள் ஐ மீன் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததுல எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது உங்களுடைய படங்கள்ல. ஸோ அதனால தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். இல்ல, I don't know. I mean, that may be a pattern that has developed, but எனக்கு அந்த ஆர்க் ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த ஃபுல் படம்ல ஆப்வியஸ்லி ஒரு ஆர்க் இருக்கும். இது அதர்வைஸ் people want to watch a flow of a story. ஒரு பிகினிங் மிடில் எண்ட் இருக்கணும் படம்ல ஓவரால். பட் நம்ம இண்டிவிஜுவல் ஆர்க்ல கூட அந்த growth இருக்கணும். whether it's becoming a negative character or becoming a positive character, ஏதோ ஒரு growth இருக்கணும். So that is something that I focus on. And சில சமயம் you just want to work with an amazing team. So you're just like வாங்க, you get a great opportunity and you're like okay, amazing. ஓகே. நான் வந்து ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நான் இது கற்றுக்கிட்டேன், இதை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணேன்னு இருக்கும். எனக்கு ஏஸ்ல இருந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அது என்னது? லேர்ன் பண்ணது லைக் I was telling you earlier, காமெடி பற்றி. ஓகே. காமிக் டைமிங் பற்றி, இல்லைனா டைலாக் டெலிவரி பற்றி. ஆல்சோ தமிழ், பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஏஸ் தானே. ஸோ அப்போ I was learning how to deliver the dialogues with a flow, to not look like foreigner மாதிரி. So that was a very important lesson for me. அன்லேர்ன் பண்ணது சில சமயம் ஸ்கிரிப்ட்ல பார்த்துட்டு நான் டைலாக்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஸோ I get stuck in that ஒரே ஃப்ளோல நான் டைலாக் சொல்லிடுறேன். ஸோ with an actor like Vijay sir ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்காங்க. ஸோ he'll bring one spontaneity. நான் என்னோட லைன் அப்படிதான் சேம் லைக் ஐ டிட் இன் 5 takes before அப்படிதான் சொல்லிட்டா it doesn't make sense. Because he has brought something new. ஒவ்வொரு டேக்குக்கும் ஒன்னு மாத்துறாரு. ஆமா, சேம் டயலாக் தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல் ஏதோ ஒரு விஷயத்துல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் கூட I have to reflect that. Otherwise it look weird. I unlearned how to be and the practice the script and deliver it. Yeah. ஒரு சேம் டயலாக் சேம் டெலிவரி, அது I unlearned that habit. அது எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒவ்வொரு படங்கள்லயே அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா, of course. எல்லா ஆர்டிஸ்டும் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஐ திங்க். ஓகே. நான் வந்து நம்ம ஒவ்வொரு படங்களும் வந்து அந்த ஐ மீன் அது ப்ராசஸ்ல இருக்கும்போது சில படங்கள் வந்து இது செம்மடா, இது நமக்கு வந்து அவ்வாடா ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு தாட் இருக்கும், படம் பண்ணும்போது தாட் இருக்கும், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தாட் இருக்கும். உங்களுக்கு ஏஸ்ல வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இருந்த தாட், படம் நடிச்சுட்டு இருக்கும்போது இருந்த தாட், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க தாட், அந்த என்ன இருந்தது? நரேஷன் டைம்ல எனக்கு I found it very funny. Okay. Me and my mother we sat and we heard the story. Aru sir full narration கொடுத்தப்போ எனக்கு அந்த படம் ரொம்ப I thought it was very funny. The story, the whole narration of it. So எனக்கு அந்த first thought தலையில. அதுக்கப்புறம் when we were shooting it, I was finding the Tamil little challenging. So எனக்கு அந்த I had to practice the dialogues, I had to practice the pronunciation. அந்த pauses exactly எங்க கொடுக்கணும் அது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். So I was finding that challenging. இப்போ ரிலீஸ் டைம்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். I want to see how people respond to it. I think ரொம்ப டைமுக்கு அப்புறம் a comic, ஒரு ஃபேமிலி ஃபன் மாதிரி ஒரு ஃபிலிம் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி சாரும் இப்படி ஒரு லுக்ல எங்களுக்கு ஒரு படம் வந்து கொடுக்கறாரு. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் நான் பண்ணிருக்கேன், பட் அதை நான் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு, மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கும். ஓகே. அண்ட் வந்து ஐ மீன் ருக்மினிக்கு வந்து ஒவ்வொரு படத்துலயும் ஹீரோயின்ஸ் வந்து இப்ப தமிழ் சினிமா ஆர் இந்தியன் சினிமாவே நிறைய இடங்கள்ல வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாத்திட்டாங்க. ஒன்லி வந்து கிளாமருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் அவங்கள வந்து வெறும் சாங்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பட் அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு ஒர்த் இருக்கணும் அப்படின்றத வந்து ஹீரோயின்ஸும் வந்து மென்ஷன் பண்றாங்க. இப்போ ருக்மினி வந்து ஒரு படத்துல வந்து கிளாமர் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, வில் சி. ஐ மீன் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் ஐ ஹவ் நாட் காட் தட் கைண்ட் ஆஃப் ரோல். பார்க்கலாம், இஃப் சம் டைரக்டர் திங்க்ஸ் தட் ஓகே இது ஒரு கிளாமர் மாதிரி ஒரு ரோல் பட் ஐ வாண்ட் ருக்மினி டு ஆக்ட் இன் இட், அப்போ I think that is also very difficult, to be honest. Adula kuda there's challenges, there is growth. Maybe physically you have to be in one exact way, you have to be very fit, you have to be very lean. That is also difficult. That's as difficult as performance. It's harder, you have to train. அந்த மாதிரி train பண்ணனும். So ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். That's also challenging. Dancing is also challenging. So it would be a great challenge for me. But இது வரைக்கும் I've not got that opportunity. So I don't know if I like that better or this better. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது தெரியும்.
Yeah, At the end of the day, it's about character. it's about character, and it's, I think everything is difficult, so you can't really have judgment about it. Illa adu romba easy, yaru pannala. This is very difficult, it's very cerebral, you have to think about this, you have to think about that. Is also there. Dancing is also very difficult, and looking good while you're dancing is also very difficult. Correct. அதே மாதிரி நிறைய ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க, ஐ மீன் கிளாமரஸா நடிக்கிற பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும் அப்படின்றது. It's very difficult to look so confident. அந்த மாதிரி ஒரு glamorous clothesல டான்ஸ் பண்ணணும், you have to stand, you have to look like you own the world. Yes. அது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஓகே. அண்ட் எங்களுக்கு தமிழ் சினிமாவோட தமிழ் ஆடியன்ஸோட செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ ஆர் ஆக்டிங் வித் போத் ஆஃப் தெம். ஆக்சுவலா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க அதாவது விஜய் சேதுபதி சார் ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன். ஸோ எங்க தமிழ் ஆடியன்ஸோட செல்ல பிள்ளைங்க, அவங்க கூட 2 பேர்கிட்ட சைமல்டேனியஸா நடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சது எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் எஸ்கே கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். It's been very beautiful. எனக்கு ரொம்ப I've learned ஒரு commonality with both of the heroes has been that they're very patient with me, and they're very you know, I'm learning a lot. Ipo not just performance la, Tamil kuda, like the language, I'm learning how to perform in Tamil. So ellarum rombave patient ah, rombave supportive ah irukanga. So that is something that I have to say, they've been very very supportive. But yeah, like I've said, you know, I've been learning different things from different actors. So Vijay sir is a very different person from SK sir. So in terms of how they approach their work and all of that, so it's good. I think we should observe our co-stars, we should understand how they approach work. Maybe avanga process la edo or namku useful ah irukum. So I think you should always be open to that advice and suggestions. So I think it is just a question actually. சிவகார்த்திகேயன் கண்ணை கரெக்டா பிடிச்சிருக்காரா? ஐ மீன் இப்போ வந்து பிடிச்சிருக்காரு, எப்படி பிடிச்சிருக்காரு in that film? That's why I'm asking. You will see it. இப்போ நம்ம I think you will start seeing our promotional material and all that also soon. I know. And நீங்க already இந்த teaser பார்த்திருக்கீங்களா இல்லையா? So that's I think it's a really raw and amazing kind of look for Shiva sir. Okay, so, I have some segments, not it's about a rapid fire மாதிரியா? ஸ்கூல் டீச்சர் மேல கிரஷ் இருந்திருக்கா? No. 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 ஐயோ நான் மாட்றேன், சாரி. என்னப்பா என்னடா அது? ஓஹோ, வேற யாராச்சும் பிரஷ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிரஷ்ஷா? சீ, நோ. மை காட். கிரஷ் முன்னாடி எம்பாரசிங்கா ஏதாச்சும் அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? கிரஷ் முன்னாடி வந்து அவங்க போறாங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? Yes, of course. நாங்க எல்லாரும் பண்ணிருக்கோம். I'm sure. Like we all act like idiots in front of our crushes. Okay. அந்த கிரஷ் இல்ல, I will not be elaborating, Yogi. You gave me option. நீங்க சொன்னீங்க இல்லையா? You can elaborate. I am not elaborating. Okay. யாரையாச்சும் prank பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு வாட்டி prank பண்ணேன். My dad loved pranks. அப்பாக்கு pranks ரொம்ப பிடிக்கும் since he was a small boy. இது ஒரு when my dad was tiny, இது அமெரிக்கால ரொம்ப ஒரு ஃபேமஸா ஒரு toy, it's called a whoopee cushion. Okay. ஒரு balloon மாதிரி. Okay. It's of like a strong material, balloon மாதிரி. You have to blow into it. And if someone sits on it, ஒரு loud fart sound வருது. Okay. So அப்போ once, I think when I was 8 or 9, my dad found his old whoopee cushion. அப்போ அது கொடுத்துட்டு we kept it under my grandfather's chair. So ஈவினிங்ல அவங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. There's one loud noise வீட்ல. So that was the prank I've done. Okay. Long ago. You were really funny and I was very funny. I'm not funny anymore. Okay. சின்ன வயசுல. லைஃப்ல ஏமாந்துருக்கீங்களா? அப்படி பொதுவா லைஃப்னாலே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க சில. So that's why. இல்ல, that's a very serious thing. அவ்வளோ சீரியஸா யாரும் சீட் பண்ணல. I don't think it's so intense. Okay. And மெயினா ஒரு இது क्वेश्चन actually சப்தா சாகரச்சி எல்லோவில் ஐ ஹாவ் ஒன் சீன் ஆக்சுவலி. ஒரு பொண்ணு ஆக்சுவலா தனக்குன்னு ஒரு லைஃப் வந்து யோசிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது பில தனக்கு அந்த லைஃப் கிடைக்கல, பட் அந்த பையன் வந்து அந்த ஸ்கிரீன்லாம் கிழிச்சு அந்த லைட்டிங் வந்து ஃபேஸ்ல வந்து படும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அது ஏதோ நாங்க பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்குது. அப்பாடா இதுதான வாழ்க்கை அப்படின்னு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அது ஆக்சுவலா? அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அந்த சீன் எனக்கு ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட். பிகாஸ் எனக்கு டைலாக்ஸ் இருந்தா இல்லைன்னா ஒரு கோ ஆக்டர் இருந்தா எனக்கு சீன் இன்னும் கொஞ்சம் ஈஸி
I find it easier. But அந்த சீனில் ஐம் அலோன், சும்மா ஒரு ரூமில் நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ லைட் வருது. ஸோ that I found it very difficult. So I had to discuss it with our director Hemant. Okay. Ukandita, I had to understand it from him. And it's a small moment because அந்த சீன்ல பிரியாக்கு அதெல்லாமே தெரியாது. She doesn't know that Manu மறுபடியும் வந்துட்டு he's changing her life. பிரியாக்கு அதெல்லாமே மிஸ்ட்ரி தான். So I had to understand that a little bit better, but I'm very glad that people liked that scene. But எனக்கு அந்த ரொம்ப it was very difficult. Okay. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.